வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனல்ல நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம சேனல்ல நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ற செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க ப்ராப்பரா ட்ரேடிங் வியூல ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்க உங்க ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணீங்கனாலே போதும். ஷியரா ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ்ல தான் நம்மளோட எவ்ரி டே மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போ பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டியூஸ்டேக்கான ஒரு ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். பார்த்துட்டு தென் வெனஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறது தான் இப்போ இந்த வீடியோல பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்றவங்களுக்கு தான் தெரியும். எப்பவுமே நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் வந்துட்டு எந்த ட்ரேட்ஸுமே வந்து நம்ம பை பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா நம்ம லைன்ல கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியோட டியூஸ்டே அனாலிசிஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம லைனில் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ இங்கே நீங்கள் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அழகாக இங்கே நம்ம லைனில் வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது இல்லையா. ஸோ இங்கே மார்க்கெட் டவுன்வர்ட்ஸில் மொமெண்டம் இருந்தது, பட் ரிவர்ஸ் ஆகிட்டு நம்ம லைனில் அழகாக ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 60878 நீங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். ஸோ இது அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணி நம்ம பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களோட ட்ரேட் நம்பர் 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் பை பண்ணி என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா இங்கேருந்து பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் வந்துட்டு நமக்கு வந்து அப்வர்ட் மொமெண்டம் தான். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இதோட ஹைக் வரைக்குமே வந்துட்டு ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் சிங்கிள் ட்ரேட் 61177 வரைக்கும், ஒரு 299 பாயிண்ட் வரைக்கும், ஒரு 299 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட ஃபர்ஸ்ட் அண்ட் சிங்கிள் ட்ரேடை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் ட்ரேட் போகலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு ரிவர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா. மார்க்கெட் சடனாக இங்கே என்ன ஆச்சுன்னா ஹைக் வரைக்கும் நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் என்னாச்சு, ரிவர்ஸ் ஆச்சு. அகைன் நமக்கு என்ன ஆச்சுன்னா பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். டவுன் ட்ரெண்ட்ஸில் அகைன் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 60967 நீங்கள் உங்களோட நெக்ஸ்ட் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ என்ன பண்ணுவோம், புட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணணும். ஸோ பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்கும் 60924 வரைக்குமே ஒரு 43 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக நம்மளோட செகண்ட் ட்ரேடையும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் வித் ப்ராஃபிட்டோட. ஓகே, ஸோ இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். தேர்ட் வந்து கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது அகைன் நீங்கள் என்னாச்சுன்னு பாருங்க, அப் ட்ரெண்டில் மொமெண்டம் கிரியேட் ஆகிட்டு நம்ம லைனில் அகைன் ஒரு அப் ட்ரெண்ட்ஸில் இங்கே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் தான். ஸோ இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூ இருக்கு இல்லையா. ஸோ 61112 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட ஹைக் வரைக்குமே வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, எப்பவுமே வந்துட்டு எவ்வளோ இயர்லியராக நீங்கள் உங்களோட டார்கெட் செட் பண்ணிட்டு நீட்டாக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக எக்ஸிட் ஆகுறதே பெட்டர் மூவாக இருக்கும். ஏன் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து டைம் டிலே எடுக்க ப்ரீமியம் ரேட் ரொம்ப ரெடியூஸ் ஆகுங்க. ஸோ அது வந்து நமக்கு வந்துட்டு ப்ராஃபிட்டபிளாக இருக்கவே இருக்காது. நம்மளோட ப்ராஃபிட் புக்கிங் வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்காது. அந்த ரீசன்னால தான் சொல்கிறேன். ப்ரீமியம் வேல்யூ குறைஞ்சிட்டு நம்ம வந்துட்டு டார்கெட் அச்சீவ் பண்ணாலும் அது ப்ராஃபிட்டபிளாக இருக்காது. ஓகே, ஸோ அந்த ரீசனால இப்போ நீங்கள் வந்து மினிமம் நீங்கள் இங்கே உங்கள் டார்கெட் ஹைக்கில் நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்கனாலும் கூட 61196 வரைக்குமே இங்கே மட்டுமே நான் சொல்கிறேன், இங்கே மட்டுமே ஒரு 84 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு சிங்கிள் ட்ரேடில் நீட்டாக நீங்கள் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். இப்போ சப்போஸ் நான் இதுக்கும் இன்னும் ஹைக்குக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 129 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட தேர்ட் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ பட் ப்ரீமியம் வேல்யூ வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிடும். ஸோ நம்மளோட ப்ராஃபிட் நம்ம டார்கெட் வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கான ப்ராஃபிட்டபிளாக இருக்காது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் எப்போவுமே வந்துட்டு ஆப்ஷன்ஸ் பையிங்கில் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பொறுத்தளவுக்கு நீங்கள் எவ்வளோ இயர்லியராக நீங்கள் உங்கள் டார்கெட் செட் பண்ணி நீட்டாக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட எக்ஸிட் ஆகுறது வந்துட்டு ஒரு ஸ்மார்ட் மூவாக இருக்கும். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்ம இன்னைக்கு அட்டன் பண்ணது 3 ட்ரேட்ஸ் தான். டியூஸ்டேக்கான அட்டன் பண்ணது 3 ட்ரேட்ஸ் தான். ஸோ 3 ட்ரேட்ஸ்லையுமே ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நம்ம நீட்டாக கம்ப்ளீட் ஆனோம். ஒரு 426 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்மளோட பேங்க் நிஃப்டியோட இன்னைக்கான ஸ்டேட்டஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆச்சு. ஓகே, பட் இது கொஞ்சம் லேட்டர் அப்படின்னாலும் இங்கே ஒரு குட்டி கன்ஃபர்மேஷன்ஸ் உண்டு. பட் இங்கேயும் ஒரு கன்ஃபர்மேஷன், இன்னும் அதுக்கப்புறமும் ஒரு 2 கன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு இருந்தது. பட் நம்ம அட்டன் பண்ணதை இன்னைக்கு 3 ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணோம். ஸோ ஓவரால் ஒரு 426 பாயிண்ட்ஸ் மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட பேங்க் நிஃப்டிக்கான டியூஸ்டேக்கான அனாலிசிஸ் டியூஸ்டே ஸ்டேட்டஸ் வந்துட்டு ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் கம்ப்ளீட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, யூசிங் அவர் ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேடிங் வேலை ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். ஷியராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் தான் எப்போவுமே இருக்கும். ஸோ எப்படி நம்ம அனாலிசிஸ் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிளாரிஃபை ஆகும் நம்ம செட்டப்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தென் நம்ம
நாளைக்கு வெட்னஸ்டே பேங்க் நிஃப்டிக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம போத் டார்கெட்ஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? மூவிங் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி, மூவிங் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி, நம்ம வரி பண்ண அவசியம் தேவை கிடையாது. பிகாஸ் போத் டார்கெட்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம ட்ராவலிங் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க ட்ரெண்ட் லைனுக்குள்ளே மட்டும்தான், நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க செட்டப்ஸ் அதில் வச்சு மேக் பண்ணுற ட்ரெண்ட் லைனுக்குள்ளே தான் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மொமெண்டமுமே இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் அனாலிசிஸ் ஃபுல்லாக கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள், கிளாரிஃபை ஆகும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நாளைக்கு வெட்னஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது மார்க்கெட் மூவ் அப்படின்னா அதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட் 61,298, 61,514, 61,683, 61,867, then 620,48, 623,64. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா. சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம பார்த்துடலாம். 60,745, தென் 60,565, then 602,90, then 601,47, then 599,04, 596,44, 594,06. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் போத் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி, டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி, நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா ஃபுல் கிளியர் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷியோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ்க்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு நிஃப்டி 50க்கான டியூஸ்டேக்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம் இப்போது. ஸோ நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சேம் தான் இல்லையா? எப்போவுமே நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம எந்த ட்ரேட்ஸும் அட்டன் பண்ண மாட்டோம். அகைன் நம்ம லைனில் கன்ஃபர்மேஷன் வேணும். பட் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு குட்டி நமக்கு வந்து கொஞ்சம் சொதப்பிச்சு இல்லையா? ஆக்சுவலி நம்ம லைனில் மொமெண்டம் ஃபுல்லாகவே நம்ம லைன் தான். இங்கே நமக்கு வந்து கேப் டவுனில் தான் மார்க்கெட் மொமெண்டம் இருந்தது. ஆக்சுவலி ஓப்பனிங் இருந்தது. ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம லைனில் அழகாக டச் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சு மொமெண்டம். ஸோ ரிவர்சல் ஆனாலும் இங்கே நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இல்லைங்க. ஓகே, பட் ஃபுல் அண்ட் ஃபுல் அப் ட்ரெண்டில் இருந்தது மூவ். பட் நமக்கு இங்கே கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ கன்ஃபர்மேஷன் கிடைக்காம நம்ம எந்த ட்ரேட்ஸுமே பை பண்ணுறது இல்லை. ஸோ ஏன் அப்படின்னா வந்துட்டு இது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் கேசஸில் இப்படி ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் ஐயோ இவ்வளோ அப் ட்ரெண்ட்ஸில் போயிருக்கு பட் நமக்கு கன்ஃபர்மேஷன் இல்லையே அப்படின்னு நீங்கள் வந்து வரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் கேசஸில் தான் இந்த மாதிரி நடக்கும். நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மெயின் ரூல் என்னன்னா, நம்ம லைனில் நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் வேணும். ஓகே, ஸோ இதை வந்துட்டு நம்ம அது வந்து கன்ஃபர்மேஷன் இல்லைங்கிற பட்சத்தில் நமக்கு அது எவ்வளோ மொமெண்டம் அப் ஆர் லோ இருந்தாலும் நம்ம அதை வந்து அட்டன் பண்ணுறது கிடையாது. நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ இங்கே நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இல்லை. ஓகே, ஸோ என்ன பண்ணணும், ஒன்றும் இல்லை, கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஷுவராக வந்துட்டு நம்ம செட்டப் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மார்க்கெட் மொமெண்டமும் இருக்கும். ஏன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ நம்ம ஃபாலோ பண்ணுற மெயின் தீம் அதுதான். ரிஸ்க் மேனேஜ் பண்ணணும், மேக்ஸிமமாக ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போகணும், மினிமமாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் அது ரொம்ப ரொம்ப மினிமமாக நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதான் நம்மளோட மெயின் மோட்டிவ். அந்த ரீசன்னால் நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா கேப் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் இருந்துட்டு சடனாக நம்ம லைனில் டச் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா? ஸோ இதை ஃபஸ்ட் நம்ம கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் சேனலில் சூஸ் பண்ணி 25733 நீங்கள் வந்துட்டு அட்டன் பண்ணியிருக்கணும் இல்லையா? நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இங்கே தான் கிடச்சிது. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை கன்ஃபர்மேஷன் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேயும் நமக்கு மொமெண்டம் கொடுக்கல, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் கொடுக்கல. பட் இங்கே குட்டி ஒரு ஸ்டாப் லாஸ் தான், நமக்கு ஒரு 20 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இங்கே வந்துட்டு ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் தான் நமக்கு ஹிட் ஆச்சு. ஓகே, தென் செகண்ட் வெயிட் பண்ணலாம். செகண்ட் நமக்கு நெக்ஸ்ட் ட்ரேட் போடலாம். இது ஃபர்ஸ்ட் ட்ரேட், நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் ட்ரேட் போகலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா அகைன் சடனாக அகைன் இங்கே என்னாச்சுன்னு பாருங்கள், ரிவர்ஸ் ஆச்சு. நம்ம லைன் கரெக்டாக வந்துட்டு
டச் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கே அகைன் இன்னொரு கன்ஃபர்மேஷனும் கிடச்சிது சடனாக டவுன் ட்ரெண்ட்ஸில். நம்ம ஸோ என்ன பண்ணுவோம், புட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணுவோம் 25733 அகைன் சேம் பாயிண்ட்லேயே நமக்கு வந்து அகைன் இன்னொரு கன்ஃபர்மேஷனும் கிடச்சிது. ஆனால் இதுவும் பாருங்களேன் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் கொடுக்கல. இதுவும் நமக்கு என்ன தான் ஆச்சுன்னா ஒரு 26 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு. ஸோ நிஃப்டி 50 ஸ்டேட்டஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்றைக்கி அட்டன் பண்ண 2 ட்ரேட்ஸுமே வந்துட்டு2 கன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தது. 2 கன்ஃபர்மேஷன்லேயுமே நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட். ஒரு 46 பாயிண்ட் ஒரு மினிமமான ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட்டோட நிஃப்டி 50க்கான இன்றைக்கான ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்டடுங்க. ஓகே, டியூஸ்டே வந்துட்டு இதுதான் நம்மளோட ப்ராசஸ். ஆக்சுவலி அதுக்கப்புறமும் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் உண்டு. பட் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அகைன் சேம் லைனில் ஒரு 2 டைம் நமக்கு வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால நெக்ஸ்ட் நமக்கு கிடைக்கிற கன்ஃபர்மேஷனை வந்துட்டு நம்ம வந்து சூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா. பட் இங்கே நான் லேட்டராக நீங்கள் என்ட்ரானேன். ஸோ இங்கே எனக்கு கன்ஃபர்மேஷன் நான் பார்த்தேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நத்திங் டு வரி, ஷுவராக வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோடையும் நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ரூல் இதுதான். ஸோ நம்ம மெயினாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம எவ்ரிடே அப்ளை பண்ணி நம்ம பண்ணும்போது தான் நமக்கு வந்துட்டு நம்ம மந்த் எண்ட் வெரிஃபை பண்ணும்போது அது ஒரு ப்ராப்பரான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்காக நமக்கு ரிசல்ட் இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம எவ்ரிடே நம்ம கொடுக்குற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்துட்டு நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஷுவராக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் உங்கள் மந்த் எண்டே இருக்கும். ஆல்ரெடி நம்ம 2 வீக்ஸ் பார்த்துருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் நமக்கு 2 வீக்ஸுமே கம்ப்ளீட் ஆச்சு இல்லையா. நமக்கு லாஸ் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் 2 வீக்ஸும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போவும் நம்ம நேற்றும் சரி இன்றைக்கும் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் நமக்கு டே கம்ப்ளீட்டட் இல்லையா. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஆல்ரெடி ஒரு 426 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங் இல்லையா. ஸோ இங்கே ஒரு 46 நமக்கு லாஸ் ஹிட் ஆனாலும் ஓவரால் ஒரு 380 பாயிண்ட்ஸ் வந்து ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 380 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்மளோட டியூஸ்டே ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட் ஆச்சு, போத் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50. ஓகே, ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிஃப்டி 50க்கு நம்ம நாளைக்கு வெனஸ்டே ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் மொமெண்டம் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா அதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்துடலாம். 25801, தென் 25879, then 25960, then 26041, then 26178, then 26241. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ் இதுதான். ஸோ இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷேராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட டே வந்து கம்ப்ளீட் ஆகும் வித் குட்டி ஸ்டாப் லாஸோட. ஓகே, தென் வாங்க டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸும் பார்த்துலாம். 25663, தென் 25583, then 25474, then 25414, then 25368, then 25264. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.